இப்போ பார்த்தோன்னா ரோஹினிக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த சிட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி முத்தோட கீ வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடு, அதுக்குள்ளே நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன், அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அந்த டயத்தில் பார்த்தோன்னா ரோஹினியோட முன்னாள் கணவர் வந்து என்ன செய்யணும்னா அப்படியே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அப்படின்மே நீ செத்துட்டேன்னு நினச்சேன், நீ என்ன இன்னும் உயிரோடையா இருக்க? ஆமான்மே சிட்டி கூட தான் இருந்துட்டு இந்த பிளாக்மெயில் வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ரோஹினி சரி சிட்டிகிட்ட நான் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைட் நேரம் பார்த்தோம்னா சிட்டி வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. கீ எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு. எல்லோரும் இப்போ தான் தூங்க போயிருக்காங்க, கொஞ்சம் நேரம் போருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மெல்ல போய் முத்தோட ரூமை பார்த்துட்டு அதுக்கடுத்து எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து திருப்பி வைக்கவங்களையும் பார்த்தோம்னா இங்கே விஜயா வந்து என்ன செய்றாங்கன்னா அவங்க எதுக்கும் எந்திரிச்சு வராங்க. அப்புறம் ஒளிஞ்சு என்னத்தையோ தப்பிச்சு ஒரு வழியாக போய் ரூமில் படுத்துறாங்க, ரோஹினி யாருக்கே தெரியாத மாதிரி. மறுநாள் பார்த்தோம்னா நம்ம அண்ணாமலை வந்து என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு, நீ எப்பயுமே வழக்கம் போல் அந்த அனாத ஆசிரமத்தில் கொடுப்பல அங்கே கொடுத்துற அப்படின்றாங்க. மீனாட்டியும் நம்ம முத்து சொல்கிறாங்க, நீ எடுத்துகிட்டு வா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துடலாம், ரொம்ப பட்டை பழசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடாத, ஓரளவுக்கு இருக்கிறதோ எடுத்துகிட்டு வான்றாங்க. ஸ்ருதியும் எடுத்துகிட்டு வான்றப்ப நம்ம ரவி சொல்கிறாங்க, இவ மாத்திரை பார்த்தா அவ்வளோ ட்ரெஸ்ஸு எடுப்பா, வீடு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. காரில் யார் போக போகிறாங்க, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி நின்று ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. ஏன்னா அந்த சிட்டி வேற நாளையோட கதை முடிய போகுது, முத்தோட கதை அப்படின்றாங்க. முத்து கார்லேருந்து எப்படி தப்பிப்பார், யார் அந்த காரில் போகிறாங்க என்ன, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.